أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: إن أولياؤه إلا المتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ألا أخبركم بخياركم؟ قالوا بلى يا رسول الله. قال: الذين إذا رؤوا ذكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வழிநடையிலும் அவனுடைய நேசர்களை, இறை நேசர்களை, வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களை, அவர்களின் அடையாளங்களை, அவர்களை முஸ்லிம்கள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை, அவர்களின் மூலம் வெளிப்பட்ட அசாதாரணமான சில கராமாத் என்று சொல்லக்கூடிய அதிசயங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வழிநடையிலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய நேசர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதிலே திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய 2 இடங்கள், ஒன்று உலகத்திலே மிகவும் பிரபல்யமான அந்த இறை வசனம்: அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வினுடைய வலியுல்லாக்கள் என்று சொல்லக்கூடிய அவனுடைய நேசர்களுக்கு பயம் என்பதும் கவலை என்பதும் கிடையாது. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வேறொரு வசனம் நேரடியாக இப்படி சொல்லி காட்டுகிறது: இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். இறை நேசர்கள் என்பவர்கள், அவுலியாக்கள் என்பவர்கள் இறை அச்சமுடையவர்களே தவிர மற்றவர்கள் இறை நேசராக ஆக முடியாது என்கிற ஒரு வசனத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். நபிமார்களுடைய வருகையை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தீர்க்கதரிசிகளான நபிமார்களை குறித்தும் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த பணிகளை குறித்தும் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுவான். நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய பணிகளாக 2-3 பணிகளை அல்லாஹ் முன்னிறுத்தி சொல்லுவான். நபிமார்களாக இறைவனுடைய நபிமார்களாக அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்களான தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய பணிகளை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு 2-3 பணிகள்: யுஅல்லிமுஹுமுல் கிதாப, அவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள்; வல் ஹிக்மத, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள்; வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். நபிமார்களுடைய மிக முக்கியமான பணியாக திருக்குர்ஆன் ஷரீஃப் இந்த 3 விஷயங்களை முன்வைக்குகிறது. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள்; வல் ஹிக்மத, ஞானத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள்; வயுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்துவார்கள். நபிமார்களுடைய மிக உயர்ந்த பணியாக திருக்குர்ஆன் ஷரீஃப் வைக்கக்கூடிய இந்த 3 பணிகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவத்தினுடைய அந்த வரிசை, நபித்துவத்தினுடைய அந்த எண்ணிக்கை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வயுஸக்கீஹிம்,
நபிமார்களுக்கு பிறகு மனித உள்ளங்களை, மனித இதயங்களை, மனித கல்புகளை, அங்கே மண்டி கிடக்கக்கூடிய ஏராளமான அசிங்கங்களை, அழுக்காடுகளை, அந்த கல்புகளை சுத்தப்படுத்தி அந்த கல்புகளை இறை தொடர்போடு ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களுடைய வரிசை முடிந்து போய்விட்டாலும் மனித உள்ளங்களை பக்குவப்படுத்தக்கூடிய பணிக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாள் வரை, உலக முடிவு நாள் வரை வலிமார்களுடைய வரிசையை அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொண்டே இருக்கிறார். வலிமார்களில் நிறைய படித்தரங்கள் இருக்கிறது. நுகவாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேசத்தினுடைய படித்தரங்களில் இருக்கக்கூடிய அந்த வரிசையை நாம் பார்க்கிற பொழுது நுகவாக்கள் என்பதாக ஒரு 300 பேர், நுஜவாக்கள் என்பதாக ஒரு 70 பேர், ஆபிதீன் என்பதாக ஒரு 40 பேர், அவுத்தால்களாக ஒரு 10 பேர், அஹ்யார்களாக அக்பார்களாக ஒரு 5 பேர், அன்வார்களாக ஒரு 3 பேர், இமாம்களாக ஒரு 2 பேர், குதுபுல் அக்தாப் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த வலிமார்களுடைய தொடரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலக முடிவு நாள் வரை நீடிக்க செய்திருக்கிறான். நுகவாக்கள், நுஜவாக்கள், அப்தால்கள், அவுத்தால்கள், அஹ்யார்கள், அன்வார்கள், இமாமாத், குதுபுல் அக்தாப் என்கிற இந்த வரிசையில், அந்த வரிசையிலே இருக்கக்கூடியவர்கள் இறை அழைப்பை ஏற்று அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த இடத்திற்கு வேறு ஒரு நபரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்துகிறான். இந்த நுகவாக்கள், நுஜவாக்கள் என்கிற இந்த வலிமார்களுடைய அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தின் வரக்கத்தினால் தான் இந்த உலகத்தினுடைய ஹயாத் என்பது, இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுடைய தொடரை முடித்து விட்டாலும் வலிமார்களுடைய தொடரை உலக முடிவு நாள் வரை அல்லாஹ் நீடிக்க செய்திருக்கிறார். ஆனால் சமீப காலமாக தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக வேண்டி சங்கை மிக்க வலிமார்களை வசைபாடக்கூடியவர்கள், அவர்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்குகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக அத்துமீறி வலிமார்களை புகழ்ந்து அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று அல்லாஹுக்கு தர வேண்டிய அந்த மரியாதைகளை, அல்லாஹுக்கு தர வேண்டிய சங்கைகளை அத்துமீறி வலிமாறுகளுக்கு தரக்கூடிய இப்படி ஒரு கூட்டம் சமீப காலமாக வலிமாறுகளுடைய சங்கையை, மரியாதையை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய திருக்குர்ஆன் ஷரீஃப், ஹதீசுகளுடைய பல்லாயிரக்கணக்கான கிதாபுகள் வலிமாறுகளுடைய சிஃபத்தை, அவர்களுடைய தன்மைகளை, மேன்மைகளை, கண்ணியத்தை உயர்த்தி பிடித்திருக்க சமீப காலமாக வலிமாறுகளை அளவுக்கு அதிகமாக வசைபாடக்கூடியவர்கள் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காக வேண்டி வலிமாறுகளுடைய அந்தஸ்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களை இகழாமலாவது இருக்கலாம் அல்லவா, அவர்களை தூக்காமலாவது இருக்கலாம் அல்லவா. உலக புகழ் பெற்ற திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பு அல்லாஹ் ஹதீஸே குதுசியிலே அறிவிக்கிறார். என்னுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய வலிமார்களை, அவர்களுடைய சங்கையை, மரியாதையை குறைக்கக்கூடிய, அவர்களை திட்டக்கூடிய, இகழக்கூடிய, அவர்களை இழிவாக பேசக்கூடியவர்கள் என்னிடத்திலே போர் தொடுப்பதற்கு அவர்கள் தயாராக ஆகட்டும் என்கிற அல்லாஹ்வினுடைய ஹதீஸே குதுசி புகாரி ஷரீஃபினுடைய அறிவிப்பாக இருக்கிறது. எனவே வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிமார்கள் செய்து வந்த வயசக்கீஹிம், மனித மனங்களை, அவற்றிலே அப்பி கிடைக்கக்கூடிய முட்புதர்களை, அழுக்குகளை, அசிங்கங்களை எல்லாம் நீக்கி அந்த கல்புகளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த பணிக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்களுடைய தொடரை உலக முடிவு நாள் வரை அல்லாஹ் நீடிக்க செய்திருக்கிறார். சங்கை மிக்கவர்கள், அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றை விட்டும் நீங்கி இருப்பவர்கள் வலிமார்கள். ஹராம்கள் அனைத்தையும் விட்டு தங்களை தற்காத்துக் கொண்டவர்கள் வலிமார்கள். அல்லாஹ்விலே தன்னை அழித்துக் கொண்டவர்கள் வலிமார்கள். எல்லா அவர்களுடைய சிந்தனைகள், பேச்சுகள், அவர்களுடைய அமல்கள், செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுக்கு பொருத்தமாக அமைய பெற்றவர்களே வலிமார்கள் என்று சொல்கிறோம், இறை நேசர்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். வலிமார்களுடைய தரஜாக்களை, அந்தஸ்துகளை சொல்லக்கூடிய வேறொரு ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அவர்கள் இறைவனை நெருங்கி நெருங்கி
நெருங்க ஆரம்பிக்குகிற பொழுது நெருங்க நெருங்க அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வலிமார்களுக்கு தரக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். ஒரு கட்டத்திலே அல்லாஹுவை நெருங்க நெருங்க அவர்கள் பார்க்கக்கூடிய கண்களாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான், அவர்கள் பேசக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான், அவர்கள் கேட்கக்கூடிய செவிகளாக அல்லாஹ் மாறிவிடுகிறான், அவர்கள் பிடிக்கக்கூடிய கரங்களாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான், அவர்கள் நடக்கக்கூடிய பாதங்களாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹுவை அவர்கள் நெருங்கியதன் விளைவு அல்லாஹுவினுடைய நெருக்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார். ஆனால் வலிமார்களிடத்திலே இருந்து வெளிப்படக்கூடிய நபிமார்களுக்கு அல்லாஹ் முஅஜிசாவை அல்லாஹ் தந்திருந்தார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் நபி என்பதற்கு பாறையில் இருந்து வெளிவந்த ஒட்டகத்தை குறிப்பிட்டு காட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி என்பதற்கு கையை உயர்த்தி காட்டினார்கள். மரணித்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்தார்கள். குஷ்டரோகிகளாக இருந்தவர்களுக்கு ஷிஃபாவை அளித்தார்கள். கண் குருடானவர்களுக்கு கண் பார்வை அளித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி என்பதற்கு கையை உயர்த்தி காட்டினார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி என்பதற்கு அல்லாஹுவால் அல்லாஹ்வின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அசாவை அந்த கைத்தடியை தூக்கி காட்டினார்கள். தான் நபி என்பதற்கு அத்தாட்சியாக அதை காட்டினார். இப்படி நபிமார்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருந்த அந்த அற்புதங்களுக்கு சாதாரண மனிதர்களிடம் இருந்து அசாதாரணமான சில நிகழ்வுகள் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முஅஜிசா கராமாத் என்று சொல்லுவார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அதிசயம் என்பது முஅஜிசா, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அற்புதம். ஆனால் சமீப காலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு முஅஜிசாவை வழங்கியிருந்தான் என்று சொன்னால், வலிமார்களுக்கு இறை நேசர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் மூலமாக கராமாத் என்று சொல்லக்கூடிய சில அசாதாரணமான நிகழ்வுகள், சாதாரண மனிதர்களால் நிகழ்த்தி காட்ட முடியாத சில அற்புதங்கள் வலிமார்களின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான். அந்த அற்புதங்களுக்கு பெயர் கராமாத் என்பதாக சொல்லி, வலிமார்களிடத்தில் இருந்து அற்புதங்கள் நிகழ்வதை சமீப காலமாக சில மக்கள், சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சில மக்கள், நபிமார்கள் என்றால் அதிசயங்கள் நிகழ்த்தலாம், அதிசயங்கள் நிகழலாம், வலிமார்கள் என்றால் அதிசயம் நிகழுகிறது, வலிமார்களுக்கு அதிசயம் நிகழுகிறது என்பது பொய்யான விஷயம். வலிமார்களுக்கு அதிசயம் நிகழுகிறது என்பது அதெல்லாம் நம்ப முடியாது. நபிமார்களுக்கு நிகழ்வதை மாத்திரம் நம்ப முடியும் என்று அறிவியலே குறைந்திருக்கக்கூடிய அறிவு வளரலாம், அறிவியல் வளரலாம், கண்டுபிடிப்புகள் வளரலாம். எல்லாவற்றையும் விட, அறிவை விட, அறிவாளியை விட, கண்டுபிடிப்புகளை விட இங்கு ஒரு உலகம் இருக்கிறது. அதற்கு பெயர் ஆன்மீக உலகம் என்பதாக நாம் உங்களுடைய அறிவினால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை, அறிவாளிகளால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை, நடத்த முடியாத விஷயங்களை, கண்டுபிடிப்புகளால் கண்டுபிடித்து தர முடியாத விஷயங்களை ஆன்மீகத்தினால் அவை சாத்தியப்படும் என்பதை திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வழிநெடுகிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்கள் அல்லாத சில மக்களுக்கு அவர்களின் மூலமாக அற்புதங்கள் நிகழ்ந்ததை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் வரிசைப்படுத்தி காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நபியா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய எல்லா கிதாபுகளும், எல்லா கிரந்தங்களும் அவர்கள் இறைநேசர் என்பதாகத்தான் சொல்லுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நேசத்தின் காரணமாக அவர்கள் தொழுத இடத்திலே அந்த சீசனிலே கிடைக்காத பழங்கள் எல்லாம் அவர்கள் தொழுத அந்த மெஹராபிலே அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. நபியாக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்னாலைக்கு ஹாதா, அம்மா இது எங்கிருந்து வந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தான். இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருப்பிடத்திலே கிடைத்த பார்த்த அந்த பழங்களை பார்த்ததற்கு பிறகுதான் பிள்ளை இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஒரு மரியமிற்கு, ஒரு பெண்ணுக்கு அவர் இறை நெருக்கத்தன் பெற்றதற்கு பிறகு சாதாரணமாக ஊர் உலகத்திலே எங்குமே கிடைக்காத பழங்கள் மரியம் என்ற பெண்மணியினுடைய முசல்லாவிலே அவருக்கு கிடைக்குமே. ஆனால் பிள்ளை கிடைக்காத நாம் அல்லாஹ்விடத்திலே பிள்ளையை கேட்டால் ஏன் கிடைக்காது என்கிற ஞானோதயம் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்
ஜக்கரியா என்ற நபிக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஏற்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இந்த ஆயத்திற்கு தஃசீர் சொல்லுகிற பொழுது சொல்கிறார். ஆண் துணை இல்லாத ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்த அதிசயத்தை திருக்குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. ஒரு உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளால், அறிவியலால், அறிவால் கண்டுபிடிக்க முடியாதவைகளால் அவைகளெல்லாம் செய்ய முடியாத சாதனைகளை ஆன்மீகம் செய்திருக்கிறது என்பதுதானே உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்ததற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பச்சை குழந்தை, பச்சை உடம்பு, குழந்தையை பெற்றெடுத்த நேரத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஈச்சம் மரத்தை பிடித்து உழுக்கு மரியமே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10-15 ஆண்கள் சேர்த்து உழுக்க முடியாத, ஆட்ட முடியாத ஈச்ச மரத்தை, இறை நேசத்தை பெற்றிருந்த ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தை பிடித்து அசைக்கிறார்கள். அதிலிருந்து பழம் அவர்களுக்கு கீழே கொட்டுகிறது. அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இதை என்னவென்று சொல்லுவது? இறை நேசத்தினுடைய பரக்கத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமன் தேசத்தில் இருந்து கொண்டு வர முடியாத சிம்மாசனத்தை ஆசிஃப் இப்னு பர்கியா என்று சொல்லக்கூடிய அவர் நபி அல்ல, அவர் சாதாரண மனிதர், ஆனால் இறை நேசர். ஜின்களால், மற்றவர்களால் கொண்டு வர முடியாத அந்த சிம்மாசனத்தை ஆசிஃப் இப்னு பர்கியா என்று சொல்லக்கூடிய இறை நேசர் கண்மூடி கண் திறப்பதற்குள் சபைக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால் இது எந்த அறிவியலாலும் சாத்தியப்படுத்த முடியாது. ஆன்மீகத்தின் மூலம் தான் சாத்தியம். அறிவாளிகள், கண்டுபிடிப்புகள் கூடியிருக்கலாம், அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் ஷரீஃப் வரிசைப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன அவர்கள் நபியா? மிகப்பெரிய அற்புதங்களை செய்து காட்டியவர்கள் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். புகாரி ஷரீஃப் மற்ற கிரந்தங்களுக்கெல்லாம் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிஹாசித்தா என்று சொல்லக்கூடிய பொய் மூட்டைகள் ஒன்றுமே இல்லாத பக்காவான ஆதாரபூர்வமான சிஹாசித்தா என்று சொல்லக்கூடிய அந்த சிஹாசித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிதாபுகளில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப், சஹீஹ் முஸ்லிம். இதை எடுத்து பாருங்கள். வலிமாரிகளாக, இறைநேசர்களாக வாழ்ந்த பல்வேறு சஹாபாக்களுடைய கராமாத்தை பற்றி பேசக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் நபி அல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிற பொழுது தன்னுடைய மகளை அழைத்து, ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், மகளே, என்னுடைய இந்த நோயினால் நான் இறந்து விடக்கூடும். எனவே 20 வசக் அளவிற்கு விளைச்சலை தரக்கூடிய பேரித்தம் பழத்தை உன்னுடைய 2 சகோதரர்கள், 2 சகோதரிகளுக்கு நீ என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆச்சரியப்படுகிறார்கள். என்னுடைய 2 சகோதரர்கள் அப்துல் ரஹ்மான், முஹம்மத் விளங்குகிறது, ஆனால் 2 சகோதரிகள் என்பதாக சொல்கிறீர்களே. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரி இருக்கிறார்கள், ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அன்னை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உன்னுடைய 2 சகோதரிகள் என்பதாக சொல்லிய உடனே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்கள், தந்தையே, என்னுடைய சகோதரி, நான் அல்லாது ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறார். நான் ஒரு பெண்மணி இருக்கிறேன், ஒரு பெண் குழந்தை இருக்கிறேன். இன்னொரு சகோதரி யார் என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விசாரிக்கிற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ذو بطن بنت خارجة என்பதாக சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய மனைவி பின்தி ஹாரிஜா அவர்களுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய பெண் குழந்தை என்பதாக சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ஸ்கேன் இல்லாத காலம், கண்டுபிடிப்புகள் இல்லாத காலம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 செய்திகளை சொல்கிறார்கள். இந்த மர்லே மௌத் என்று சொல்லக்கூடிய இந்த மரண வியாதியிலே நான் மரணித்து விடுவேன் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, என்னுடைய மனைவியான பின்தி ஹாரிஜாவினுடைய வயிற்றிலே இருப்பது பெண் குழந்தை என்பது ஒரு செய்தி. ஆச்சரியப்படுகிறோம்.
கண்டுபிடிப்புகள் இல்லாத அந்த காலத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இன்னொரு பிள்ளையை, பெண் பிள்ளையை, வயிற்றிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஆச்சரியப்படுகிறோம். மஸ்ஜிதுன் நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களுடைய வீடுகளிலே விருந்தினர்கள் நிறைய பேர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள், உங்களுடைய வீடுகளிலே 2 பேர் இருந்தால் மூன்றாவதாக ஒரு ஆளை அறிவித்து தாருங்கள், மூன்றாவதாக ஒரு நபரை நீங்கள் கூட்டி செல்லுங்கள். புகாரி ஷரீஃபிற்குள்ளேயே இருக்கிறது இந்த ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். உங்களுடைய வீடுகளிலே 2 இருந்தால் மூன்றாவதாக ஒருவரை அழைத்து செல்லுங்கள், உங்களுடைய வீடுகளிலே 3 பேர் இருந்தால் 4ஆவதாக ஒருவரை அழைத்து செல்லுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நபர்களை தன்னுடைய வீட்டுக்கு விருந்தினராக அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய உணவை தயார் செய்து அவர்களிடத்திலே வைத்துவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விருந்தினர்கள் அவர்கள் உண்ணட்டும் சாப்பிடட்டும் என்று வெளியிலே வந்து விடுகிறார்கள். மறுபடியும் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது மனைவியினிடத்திலே விசாரிக்கிறார்கள், விருந்தினர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். கணவனார் அவர்களே, விருந்தினர்கள் நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவோம் என்று அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விருந்தினர்களோடு சேர்ந்து அமர்ந்து சஹனிலே உண்பதற்காக வேண்டி கை வைக்கிற பொழுது இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லை. விருந்தினர்களாக 3 நபர்கள் வந்தார்கள் அல்லவா, அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாங்கள் ஒரு கவலத்தை உண்பதற்காக வேண்டி எடுக்கிறோம், மறு கவலம் அங்கே தானாக உட்காருகிறது. இந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கவலத்தை நாங்கள் இருக்கிறோம், இன்னொரு கவலம் அங்கே தானாக உட்காருகிறது என்ற செய்தியை விருந்தினர்களாக வந்த 3 சஹாபாக்களும் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, எல்லோரும் வயிறார உண்டுவிட்டு அந்த சஹனை எடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே கொடுக்கிற பொழுது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சாப்பிட தருவதற்காக வேண்டி தந்ததை விட 3 மடங்கு சஹனிலே அதிகமாக இருக்கிறது என்று சொல்றார். என்ன இது? நம்முடைய அறிவிற்கு, அறிவியலுக்கு, கண்டுபிடிப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு உலகம் இருக்கிறது என்ற அந்த யதார்த்தமான உண்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பதிவு செய்கிறார். புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. மஸ்ஜிதுன் நபவியிலே, மதீனா ஷரீஃபிலே ஒரு தடவை நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். பதஷ்டப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம், ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், கலீஃபாவிடத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அதிர்ச்சியான இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கையிலே வைத்திருந்த சாட்டையை எடுத்து பூமியிலே ஓங்கி அடிக்கிறார். தன்னுடைய சாட்டையை வைத்து பூமியை ஓங்கி அடிக்கிறார்கள். அமைதி பெறு, அலம் ஆதில் அலைக்கு, உன்னுடைய முதுகின் மீது நான் நீதம் செலுத்தவில்லையா? அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பூமியை நோக்கி சாட்டையால் அடித்த உடனேயே பூமி தன்னுடைய ஆட்டத்தை, நிலநடுக்கத்தை அப்படியே நிறுத்தி கொண்டது. அதற்கு பிறகு நிலநடுக்கம் அந்த மதீனா ஷரீஃபிலே இதுவரை ஏற்பட்டதே இல்லை என்பது சரித்திரம். இவைகளெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நபித்துவத்திற்கு பிறகு, நபிமார்களுடைய வரிசைக்கு பிறகு அவர்களுடைய பணியாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையிலே மனித உள்ளங்களை, அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை, அழுக்காடுகளை, அசிங்கங்களை நீக்கி, துருவை நீக்கி, அங்கே அல்லாஹ்வினுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய நபிமார்களுடைய பணியை தொடர்ந்து உலக முடிவு நாள் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்களின் மூலம் அப்படிப்பட்ட அந்த அமலை, செயல்பாடுகளை அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான் என்பதுதான் இது போன்ற செய்திகள் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் நிறைந்து கிடக்கிறது. குர்ஆன் ஹதீஸிலே நிறைந்து கிடக்கிறது. நாம் நினைக்கிறோம் நபிமார்கள் என்றால் அவர்களுக்கு ஆச்சரியம், அவர்களுக்கு அந்த முஅஜிஸா, அவர்கள் மூலம் ஆச்சரியமான செய்திகள் வெளிப்பட்டது என்பதாக, வெளிப்பட்டால் அவை உண்மை என்பதாக நம்பலாம். வலிமார்களின் மூலம் ஏற்படக்கூடிய கராமாத் என்பது பொய், அது பித்தலாட்டம் என்பதாக நம்மிலே சிலர் கருதி கொண்டிருக்கிறோம். இமாம், நம்முடைய 4 இமாம்கள், இமாம் நபவி என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடி அஸா பாம்பாக மாறியது என்ற செய்தியை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று
ஆச்சரியகரமான நிகழ்ச்சிகளை உலகத்திலே வேறு எவராலும் காட்ட முடியாது என்று யாராவது சொன்னால் அவனுடைய ஈமானிலே சந்தேகப்பட வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாத்தியம் வலிமாறுகளின் மூலமாக நடைபெறக்கூடிய கராமாத் என்பது அல்லாஹ் அவர்களின் மூலமாக உலகத்திலே சில மனிதர்களிடத்தில் இருந்து அசாதாரணமான சில நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்துகிறான் என்று சொன்னால் அவை அல்லாஹிடத்தில் இருந்து வரக்கூடிய கராமாத் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வழிநடுகிலும் இதைத்தான் சொல்லி காட்டுகிறது. சிஹாசித்தா என்று சொல்லக்கூடிய ஹதீசுகளுடைய கிரந்தம் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 சஹாபாக்கள், உஸைத் இப்னு ஹுதைர், அப்பாத் இப்னு பிஷ்ர், 2 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே மிக நீண்ட நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்திலே ரொம்ப அதிகமான நேரம், ரொம்ப கும்மிருட்டு என்பதாக சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட இரவு நேரத்திலே அதிகமான நேரம் பேசிவிட்டு அந்த 2 சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்து வெளியே கிளம்பி செல்கிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் வைத்திருந்த அசா தடி, 40 வயசுக்கு மேல அசா தடி வைக்கிறது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளில் ஒன்று 40 வயதை தாண்டி விட்டவர்கள் அசா என்று சொல்லக்கூடிய கைத்தடி வைத்திருப்பது சுன்னத். ஆனால் நாம் அதை கேவலமாக கருதுகிறோம், கிழவன் என்று சொல்லிவிடுவார்கள் என்று நினைக்கிறோம். சாதாரணமாக அந்த முடி நரைத்து விட்டாலே அந்த நரையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். மாற்றக்கூடிய வழிகளில் இயற்கையாக தெரிவதை போன்று நாம் மாற்றி அமைக்க முயற்சிக்கிறோம். குகையிலே 300 வருடம் தூங்கினார்களே குகை தோழர்கள், அவர்கள் என்ன நபியா? இறைநேசர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய முடி நரைக்காமல் வைத்திருந்தான், அவர்களுடைய நகங்கள் வளராமல் வைத்திருந்தான், அவர்களுடைய ஆயுள்கள் அப்படியே கூடாமல் வைத்திருந்தான். அவர்களுடைய ஸ்லிப்பிங், அவர்கள் தூங்குவதற்கு இடையூறாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சூரியனை, சந்திரனை, அதனுடைய வெளிச்சத்தை மாற்றி மாற்றி அமைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. திருக்குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அமர்ந்து பேசிவிட்டு செல்கிற பொழுது உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வைத்திருந்த அசா தடி டார்ச்சாக மாறுது. அம்பளிமாமா கதை இல்ல, கதையல்ல, கற்பனை அல்ல. புகாரி ஷரீஃபிலே, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான விஷயம். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு சென்ற அசா தடியினுடைய நுனியிலே டார்ச்சாக அந்த நுனிப்பகுதி மாறுது. இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்பாத் இப்னு பிஷ்ர் 2 பேரும் உஸைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய அசா டார்ச்சாக மாறிவிட்ட அந்த கும்மிரட்டிலே, அந்த டார்ச்சினுடைய வெளிச்சத்திலே சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு இடம் வருகிறது, இவர் இப்படி போக வேண்டும், இவர் இப்படி போக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அசா தடியிலே இருந்த டார்ச் இன்னொரு பகுதியாக அப்பாத் இப்னு பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வைத்திருந்த அசாவிலேயும் இதே டார்ச் லைட் அங்கேயும் ஏற்படுகிறது. இவர் இப்படி செல்கிறார், இன்னொரு சஹாபி இப்படி செல்கிறார். இதை என்னவென்று சொல்லும்? அறிவியலால், அறிவாளிகளால், கண்டுபிடிப்புகளால், உலகத்திலே இருக்கக்கூடிய இன்ன பிற சக்திகளால் இவைகளை சாத்தியப்படுத்த முடியுமா? எனவேதான் நாம் சொல்கிறோம், அறிவை தாண்டி, அறிவாளிகளை தாண்டி, கண்டுபிடிப்புகளை தாண்டி இங்கே ஒரு உலகம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த உலகத்திற்கு பெயர் ஆன்மீக உலகம் என்று சொல்லுகிறோம். அதிலே ஆட்சி செய்பவர்கள் வலிமார்கள், இறைநேசர்கள், எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இறைநேசர்கள் அடைந்த தரஜாவை, அவர்கள் சென்ற அந்த வழியை ராஜபாட்டையாக ஏற்று அதன் வழியிலே பயணிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.